ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஆகவே கடைசி வரைக்கும் இருந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு போகும்படி உங்களை பட்சமா கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஐயா ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல எல்லாம் பொதுவா போச்சு இல்ல, எல்லாரும் இங்கிலீஷ் இல்ல, இப்படி தமிழிலும் பிரைஸ் எல்லாம், ஹிந்தியிலும் பிரைஸ் எல்லாம், ஆப்பிரிக்கா பாஷையிலும் பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லோட்டுக்கு அவ்வளவு கனம் வந்துருக்கு பாருங்க. தமிழிலும் ஹல்லேலூயா, ஹிந்தியிலும் ஹல்லேலூயா, ஆப்பிரிக்காவிலும் ஹல்லேலூயா பாருங்க. பிரைஸ் எல்லாம். நான் ஆப்பிரிக்காவுக்கு போன போது அங்க நம்ம பாஷையெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அப்ப இங்கிலீஷ்ல பாடினாலும் அவங்களுக்கு புரியாது. நாங்க நினைக்கிறோம் ஆப்பிரிக்கா இங்கிலீஷ்காரங்க, அவங்களுக்கு வேற வேற 1008 பாஷை இருக்கு. அப்ப நான் எந்த பாட்டும் பாடி அவங்கள ஆராதிக்க வைக்க முடியாது. அல்லேலூயான்ற ஒரு பாட்டை மட்டும் பாடி எப்படி மூச்சு விடாம அல்லேலூயா 7 தரம் சொல்லுவாங்க. யார் சொல்லுவீங்க? 7 தரம் அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு மூச்சு விடாம பாடும் சொல்லுவோம். இதுதான் பாடல். இன்னைக்கு ஆராதனை வேளையில நாங்கள் அதை கிரகிச்சு கொள்வோம். பாச சொன்னது போல ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கேன். லிஸ்ட்லயே இல்லை இன்னைக்கு. எப்படி நம்ம இந்த வருஷ திட்டத்தில் இங்க இருப்பான்னு திட்டம் இல்லை, உங்களோட இருப்பான்னு திட்டம் இல்லை. நான் சென்னையில இருக்கிறதுக்கு திட்டம் இருந்துச்சு. ஆனா அற்புதமா உங்களுடைய மனுஷன் கிட்டத்தட்ட 10 வருடமாக அவர் என்னை அழைக்க வேண்டும்ன்றதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருந்தார். கடைசியில் ஒரு முறை பிரான்ஸ்ல இருந்து பேசினாரு. அப்புறம் எப்படி உங்க மத்தியில் வந்துட்டேன். கனம் அவர் மூலம் கர்த்தருக்கு. எப்படி நமக்கு தெரியாது நம்ம யாரை கனம் பண்றாங்க, யாரை எப்படி நடத்துறாங்க, நம்ம ஒண்ணுமே புரியாது. ஆனா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், பிள்ளையா சொல்றீங்களா? அழகா சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அடுத்த வசனம் மட்டும் சொல்லுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம். கனம் பண்றான்டா என்ன அர்த்தம்? கொலரை தூக்கி போட்டுக்கிறத இல்லை. அவனுடைய தேவை, அவனுடைய டிக்கெட்டு தேவை, அவனுடைய சுவாச தேவை, அவனுடைய பாச தேவை, அவருடைய போசாக்கு தேவை, எல்லாவற்றையும் அவர் ஒருவர் கனம் பண்ண. நீங்க எது எதை அவருக்கு செய்யறீங்களோ, இந்த சிறியர் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை ஆண்டவர் சொன்ன எனக்கு செய்தீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. பாஸ்டர் மேல எப்பவும் உதவி கேட்டு இருக்கிறேன், அது பண்ணி இது பண்ணிருக்கேன். என்ன செய்யறது? உதவி கேட்கிற அளவுக்கு வச்சிருது நீங்க தானே. உங்களாலதான் அவங்க அர்ப்பணம் பண்ணிட்டு திரியுறாங்க. அல்லேலூயா. நாம வாங்குறவங்க இல்ல, தேவனிடத்துல இருந்து வாங்கி கொடுக்கிறவங்க. எப்படி நீங்க கொடுத்தா அதை வாங்கி தேவனுக்கு கொடுப்போம். எப்படி ஏழைக்கு இறங்குறவன், நீங்க கொடுக்கறத நாங்க அவர்கிட்ட செலுத்திடுவோம், கணக்கு ஒப்பிச்சுடுவோம். எனக்கு கொடுக்க சொல்லி உங்களை நான் கேட்கல. உங்க பாஸ்டர் ரொம்ப கனம் பண்ணுங்க, உங்க ஒருவருக்கு ஒருவர் கனமாயிருங்க, சபையில பேர் சொல்ற அளவுக்கு இருங்க. அந்த சகோதரி இந்த சகோதரன் ரெண்டும் ஒரு புகழ்ச்சியோட சந்தோஷமாய் இருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி மீண்டும் உட்கார்ந்து செய்திக்குள்ள போவோம். அல்லேலூயா. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரிஞ்சவங்க கையெழுத்துங்க. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலமெல்லாம். இல்லையா? தெரியாதா? தெரியுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு
தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் இயேசுவோடு நடக்கிற அந்த சுபாவத்தை எங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளும். அப்படி பரதநாட்டியம் பழகிறவங்க நாக பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவாங்க. அது பாம்பு மாதிரியே ஆடுவாங்க. அவங்க பாம்பா சுபாவத்தை அப்படி ஆக்கி கொண்டாங்க. அவங்க நடந்தாலும் பாம்பு மாதிரியே பேசினாலும் பாம்பு மாதிரி குத்தி குத்தி பேசுவாங்க. சுபாவத்தை மாற்றி நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல மாறுறது. அல்லேலூயா. நம்முடைய பாவத்துக்கு இயேசு மரித்து பரிசுத்தத்தை தந்தார். ஆனா அவரை போல உள்ள சுபாவம் நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் என்னோட சேர்ந்து நீங்க பாடுறதுக்கு தயாரா இல்லையே? நடப்பெண் இயேசுவுடன் நடப்பெண் காலமெல்லாம், நடப்பெண் இயேசுவுடன் நடப்பெண் காலமெல்லாம், பள்ளத்தாக்கினில் அவர் லீலி ஆரோனின் ரோஜாவே glory, பள்ளத்தாக்கினில் அவர் லீலி ஆரோனிலே ரோஜா, அவர் வரும் வரும் நாள் வரைக்கும் அவர் வரும் வரும் நாள் வரைக்கும் அவருடன் இடம் நடப்பெண் காலமெல்லாம், Daniel Dobu போல அவராமல் நான் நடப்பேன். சொல்லுவோம். Daniel Dobu போல அவராமல் நான் நடப்பேன். பிழை இல்லாமல் நடந்திடுவேன். இல்லாமல் நடந்திடுவேன். Hallelujah. Amen. பூமியின் சொந்தமல்ல, Hallelujah. சொல்லி பாடுவோம். பரதேசியாய் நான் என் சுயதேசம் சேரும் வரை, சுயதேசம் சேரும் வரை கையனாய் பரலோகில் வந்திருந்த இயேசு நாதா, ஆத்துமாதயம் திட அருள்வாரியாய் நான் ஆத்துமாதயம் திட Hallelujah. 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 Father, we want to walk with you, Lord, as your disciples, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you. நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். Hallelujah. நோவா நடந்தான், தானியேல் நடந்தான், ஏனோக்கு நடந்தான். எங்களை நடக்க அழைத்த தேவன்
Praise the Lord. எங்களை நடத்த வல்லமுள்ள தேவன். Thank you Jesus. நன்றி ஆண்டவர். இந்த விசேஷித்த இந்த பொழுதை நீர் ஏற்படுத்தி இருக்கிறது ஐயா. நாம் நினையாத வேளை, நினையாத சூழ்நிலையில, நினையாத சந்தர்ப்பத்தில் எங்களை இணைத்திருக்கிறீர், சேர்த்திருக்கிறீர். கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. நாங்கள் தியானிக்க போற விசுவாச வார்த்தைகளே அதிமருந்து, மாமருந்து, திருமருந்து, உன்னதத்திலிருந்து கிடைத்த மருந்து வார்த்தையாகி அந்த மன்னா நாங்கள் புசித்து செழித்து சுகித்து கடந்து போக எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. All of you be seated. எல்லாரும் உட்காருவோம். அல்லேலூயா. வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். அதிகமான சபைகளில் வாலிபர்களை காணுறது கஷ்டம் இந்த நாட்கள்ல. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் பெருகட்டும். அல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு ஒரு தொடர் நாளா உங்களுடைய ஜீவியத்தில் அமைந்தால் அது நலமாயிருக்கு. இன்னொரு நாள் வரும் என்று நீங்க எதிர்பார்க்காதபடி இந்த நாள்ல ஒரு பொருத்தனை எடுத்து நான் இப்படித்தான் என் ஜீவியத்தை பண்ண போறேன், இப்படித்தான் நான் ஜீவிக்க போறேன் என்ற ஒரு சுபாவத்தை வளர்த்து கொண்டா நம் தேவனுடைய பார்வை அந்த சிசிடிவி கேமரா உங்களோட இருக்கு. அல்லேலூயா. எங்க போனாலும் கவனிக்கும், குடும்பத்தை கவனிக்கும், பிள்ளைகளை கவனிக்கும், வேலை ஸ்தலத்தை கவனிக்கும், உன் பேங்க் பேலன்ஸை கவனிக்கும். எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நான் உங்களை புகழ செய்யறதுக்கோ அல்லது சந்தோஷிப்புக்கோ இந்த இடத்துல வரையில்லை, உணர்வடைய செய்ய வந்திருக்கிறேன். எனக்கு அநேகமான வேலை. 33வது வயசுல இந்த சென்னை பட்டணத்துல இந்த ஊழியத்தை தொடங்கினேன். இன்னைக்கு 68வது வயசுல ஓடிக்கொண்டிருக்கிறேன். 33வது வயசுல ஆடல் பாடலோட கிராமமா போய் தேவனை மயப்படுத்தி வந்தேன். இப்ப அதிகமாய் ஆடாவிட்டாலும் ஆடாமல் இருக்க முடியாது. அதிகமாய் சொல்ல முடியாட்டாலும் சொல்லாம இருக்க முடியாது. அதிகமாய் பாட முடியாவிட்டாலும் பாடாம இருக்க முடியாது. அல்லேலூயா. என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்படி நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இந்த பூமியில் இருக்கு. நாம விரும்பியோ விரும்பாமலோ ஒரு தாயின் கர்ப்பத்தில் வந்து பிறந்துட்டோம். அப்படி இன்ன தாயில தான் பிறக்க வேணும், இன்ன சமுதாயத்தில் தான் பிறக்க வேணும், இந்த பாசக்காரெல்லாம் பிறக்க வேணும். நாம திட்டம் இல்லாமலே சட்டம் இல்லாமலே வந்து பிறந்துட்டோம். அப்படி திட்டமும் இல்லை, சட்டமும் இல்லை. வந்தா பிறகுதான் திட்டங்களும் வருது, சட்டங்களும் வருது. அல்லேலூயா. அந்த கற்பத்தை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து அதை சுகித்திருக்க செய்ய வேண்டும். அவங்க தங்களுடைய காலம் முடியும் வரைக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். யோசேப்ப யாக்கோபு முதிர் வயதில போய் ஆசீர்வதிச்சான்னு பார்க்கிறோம். தள்ளாடுற வயசுல அவனை மட்டுமில்லை, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம். இந்த வார்த்தைகளை சுமந்து கொண்டு திரிகிற ஒரு வேலை தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். என் ஜனங்கள், அல்லேலூயா. யார் ஜனங்கள்? பாஸ்டர் ஆப்பிரிக்கான் மத்தியில போய் சொல்றீங்க என் ஜனம் என்று சொல்லி, சிங்களவன் மத்தியில சொல்றீங்க என் ஜனம் என்று சொல்லி, பாகிஸ்தான்காரங்களை சொல்றீங்க என் ஜனம் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரால மீட்கப்பட்ட என் ஜனங்கள். எப்படி? இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட என் ஜனங்கள். பிரிவினைகளை போடுற அனுபவங்கள் அல்ல, உறவுகளை தக்க வைத்து ஓடுகிற அனுபவங்கள். இதெல்லாம் ஒரு வார்த்தை இந்த நாள்ல நாம் தியானத்துக்கு எடுத்து நான் உங்கள் மத்தியில எல்லாருக்கும் ஜெபிச்சு என்னையோட ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு போக தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் இந்த சென்னை பட்டணத்துல ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்படும் போது என்னோட யாருமே இல்லை. என்ன இல்லை? ஆனா பயங்கரமான வியாதி என்னோடு இருந்தது. எப்படி? அந்த வியாதி எப்பொழுதும் என்னை பயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வியாதி என்னை எப்பொழுதும் உருமிக் கொண்டிருக்கும், கட்சிக்கிற செங்கம் போல.
இப்ப பார்க்கலாம், இப்ப பார்க்கலாம், இன்றைக்கு செத்துடுவாய், இனி செத்துடுவாய். அல்லேலூயா. அது கூட வந்துச்சு. உறவு இல்லை, பிள்ளைகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, பந்தங்கள் இல்லை, தேசங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அந்நியனும் பரதேசியுமாய் அலைந்து திரிந்த என்ன பேர் சொல்லி அழைத்தது ஒரு காரணத்துக்காக. அல்லேலூயா. அந்த அகஸ்டின் யாரு, டிஜிஎஸ் தினகரன், பழையாங்கள பேர் கூட வாயில வரையில்லை. அவருக்கு என் பேர் எப்படி தெரிய போகுது? ஆவியானவர் சொல்லாட்டா தெரியுமா? செத்தா தானே இடுகாடு தெரியும். அவர் அந்த பேரை அழைத்தபடினால, அந்த பேரை அழைத்தார் என்ற காரணத்துக்காக என்னை முழுமையும் அர்ப்பணித்து ரெண்டு வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டாங்க, என் கையால ஞானஸ்தானம் பெற்றாங்க, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க, என் கிராமத்தார் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்ப அந்த இடத்துல பெரிய சபை, சன்னதி கோவில்களுக்கு தாண்டவம் ஆடி தெரிஞ்சனா இப்ப இயேசுக்கு பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாம் தேவனாலே ஆச்சு. எப்படி? எல்லாம் தேவனாலே ஆச்சு. நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் என்ன கூட்டத்தார்? விசுவாச கூட்டத்தார். விசுவாசத்தினாலே நீதிமான். நல்ல வேலை கிடைச்சா பிழைப்பான், நல்ல பணம் இருந்தா பிழைப்பான், நல்ல டாக்டர் இருந்தா பிழைப்பான். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கேன். விசுவாசத்தினாலே நமக்கு பிழைக்கிறதுக்கு அனுபவங்களை தந்து எடுத்தவங்க வாசிங்க. ஒப்போ எடுத்துக்க சொல்லிட்டேன், இப்பதான் எடுக்கிறீங்க, தட்டி கொண்டிருக்கீங்க. ஒப்போ சொல்லிட்டேன் எடுக்க சொல்லி, யோவான் 3:16 இப்பதான் தட்டுறாங்க. என் பாச விளங்க இல்லையா? அப்படி இல்லையா? புரியுதா? விளங்குதா? எல்லாம் சோத்திரம். அடுத்த வாசிங்க. இந்த பக்கத்துல ஐயா மாதிரி யாருன்னு வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுவார். எவன்டா என் குமாரனை விசுவாசிக்கிறான். வீட்டு கத்தியல் கொண்டு தீவாங்க, எடுத்து கொண்டு போவாங்க. சென்னையில் இது ஒரு அனுபவம். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்பை கொண்டு திரிகிறாரு. எவன்டா என் பிள்ளைய விசுவாசிக்கிறான், எவன்டா என் தாசனை கனம் பண்ணுறவன். அல்லேலூயா. எவன்டா? ஒவ்வொருவரும் தேவனுடைய பொக்கிஷம். உங்களை யாராவது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதில் ஆண்டவர் கவனமா எல்லாரையும் நோக்கி பார்த்து, முதலாவது ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவளா, ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறவரா? ஏன்னா அவருடைய விசுவாசிகள் நாம். அவர்கிட்ட அந்த விசுவாசத்தை நாம தொடங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். ஏண்டா விசுவாசித்தால் அப்படியே நடக்குமா? தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனை, 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில், அது தவறில்லை. தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியில். ஆனா குமாரன் தள்ளப்பட்டவர் அல்ல, இந்த பூமியில தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர். தன்னுடைய பிள்ளைகளை போல அவர் ஆகும்படியாய், அவரும் ஒரு குழந்தையாய் ஆகும்படியாய், அவரும் ஒரு வாலிபனாய் ஆகும்படியாய். அல்லேலூயா. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கவனமா கேளுங்க, சந்தோஷமா இருக்கும். திடீர்னு எழுப்பி நடந்தா ஏதோ சில மீட்டிங்கள் எல்லாம் வந்துருக்காங்க, அப்படி பட்டியலோட நான் வந்திருக்கான். டேய் பத்துடா பாய் நின்னுடா, நீங்க எழுப்பி தானே இதை எடுக்க போறீங்க, உங்களை தான்
Praise the Lord. மகிழ்ச்சியா இருங்க. ஒரு வார்த்தையில பல அர்த்தங்கள் இருக்கு. நீங்க ஒரு அர்த்தத்தை எடுக்க கூடாது. நான் சொல்றதுதான் அர்த்தம். அப்படி தமிழ் அப்படி இருக்கு. தமிழ் பூமியில அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையை வச்சிருக்கான். அதுக்காகத்தான் தமிழ் படிச்சு லக்கணத்தை படிச்சு தமிழ் லக்கியங்களை படிச்சு கொண்டு தமிழ் படிக்கிறதுக்குள்ள 5 வருஷம் வேணும். பைபிள் படிக்கிறதுக்கு 3 வருஷம் தியாலஜி படிக்கலாம். ஆனா தமிழ் படிக்கிறது 5 வருஷம். அதுவும் 5 ஒழுங்கா படிக்க முடியாது. தேவன் அவருக்கு ஒரு குமாரன். எப்படிப்பட்ட குமாரன்? இந்த மேய்க்க கையில தர முடியுமா? ஒரு மேய்க்க கையில தர மாதிரி ஒரு வயலஸ் மேய்க்க ஒன்று ரெடி பண்ணி அவருக்கு ஒரு குமாரன் இருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர். மைக் இல்லாமலே சத்தம் உங்களுக்கு வரும் பிரச்சனை அது இல்லை. கொண்டு போறது ஜனங்கள் மத்தியில். அல்லேலூயா. தேவன் எல்லா சிருஷ்டிப்புக்கும் அவர் காரணம். அவருக்கு பல குமாரர்கள் இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன். அப்படி என்று சொன்னா அவருடைய கோப்பி. அப்படி என்று சொன்னா அவர் தான் இவர், அவருக்கு அடுத்தவர், அவரை போல இவர். அவருடைய ஒரே போரான குமாரனை நாம் விசுவாசிக்கின்றோம். அல்லேலூயா. அவருடைய தேவனுடைய மனம் குளிர துவங்குகிறதா? என் மகனுக்கு இவ்வளவு கனத்தை கொடுக்குறாங்களே, என் பிள்ளைய விசுவாசிக்கிறாங்களே. அல்லேலூயா. எப்படி? எவனோ அவன் என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது, கெட்டு போக கூடாது, கெட்டு போக. நீ கெட்டு போக கூடாது. ஏன்னா நீ இயேசுவை விசுவாசி, அப்படி ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிறாய். ஆகவே நீ கெட்டு போக கூடாது, நீ கெட்டு போக கூடாது, நீ கெட்டு போக கூடாது. தேவனுடைய திட்டம். உலகத்துல நீ எங்க யாரோட ஐக்கியம் கொண்டாலும் கெட்டு போறதுதான் ஆலோசனை கொடுப்பான். எப்படி? ஊழியக்காரராக இருந்தால் எப்படி? நான் காடு கரம்பெல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை கொண்டு வந்து சபை ஒன்றை நடத்த வர்ற ஊழியக்காரங்க அவங்கள போய் பிரிச்சு போட்டு அவங்க தனித்தனியா சபையா கொண்டு போகும். இப்படியெல்லாம் முறைமைகள் எல்லாம் பூமியில உருவாக்கப்பட்டு விட்டது. இது எந்த ஜனங்க எந்த ஆத்மாவாலும் அங்கீகரிக்க முடியாத காரியம். இப்ப உங்களை நான் வர்றேன், பிரசங்கிக்கிறேன், பிரிச்சு கொண்டு ஒரு 10 பேர் வா, அதுல ஒரு மூப்பரை தெரி, நீ இரு, நான் அங்கிருந்து என்ன செய்யறேன், வெளிநாட்டுல இருந்து உனக்கு செய்தியை தார, நீ கொடுத்து கொண்டிரு. சபை சபை சபை. வெரி பேட். மிகவும் கவலைக்கு ஏதுவான காரியம். ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. தண்ணீரை பாருங்க, ஒன்று தனித்தனியா ஓடார். அல்லேலூயா. நாங்க பிரிச்சு கிளாஸ்ல குடிப்போமே தவிர அது இருந்தா ஒழுங்கா ஒன்றாதான் இருக்கு. அல்லேலூயா. அது பெரிய வெள்ளத்தை உருவாக்கும், பெரிய அலையை உருவாக்கும். காரணம் அது தண்ணி. அதே போல விசுவாசமும் பிரிவினை உண்டாக்காததா இருக்க வேண்டும். பிரிவினை எண்ணங்கள் வந்தாங்களை கெட்டுப்போய் செய்துவிடும். அப்ப பிரிவினையை உண்டாக்காம இருக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு, அவருடைய ஒரே புறான குமாரன், அவர் மேல் விசுவாசம் வைத்து, அவர் நம்மளை பிரிவினை ஆலோசனையோ யாருக்கும் கொடுக்கவில்லை. சத்ருவை கூட சிநேகிச்சார். தன்னை எதிர்த்தவர்களை கூட ஆசீர்வதிச்சார். சிலுவை பாடுகள்ல நாங்கள் அநேக காரியங்களை அறிகிறோம். அவர்கள் அறியாம செய்கிறார்கள் என்றதிலே கவனமாயிருந்தார். அறிஞ்சா அவரை நேசிப்பாங்க. என்ன தெரிஞ்ச அவள் குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான் என்று அறிஞ்சா அவரை விசுவாசி. இந்த நாளில உங்கள் மத்தியில் அந்த செய்தி வந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. என்னுடைய மகன் ஊழியக்காரனா இருக்கிறான், என் பேர மகன் ஊழியக்காரனா இருக்கிறான். சாதாரண ஊழியமே இல்லை, அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறான். அல்லேலூயா. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறாங்க. பிரிவினை உண்டாகிற ஊழியம் இல்ல. அடுத்த ஊழியர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் அல்ல. என்ன எங்கட பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அடுத்த ஊழியர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்கறது. நோ, பாஸ்டர் இப்படி சொன்னீங்களே, எனக்கு சொல்லித்தாங்க, அதோட விளக்கத்தை தாங்கன்னு பாஸ்டர்டே கேளுங்க. அடுத்த ஆத்து அம்புஜத்துல பேச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. ஏதேன் அனுபவம் நமக்கு போதும். அடுத்த ஆட்டு சங்கதியில் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏதேன் அனுபவம் போதும். ஆகவே இந்த நாள்ல அவருடைய ஒரே புராண குமாரன், அவருடைய சர்வம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் முன்பாய் நாம போன போதும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் செய்து தருகிறார். கல்வி, ஞானம், புத்தி, பதவி. அல்லேலூயா. நான் இந்த சென்னை பட்டணத்துல பிரைஸ் தி லார்ட் ஒரு விசுவாச ஊழியத்தை தான் செஞ்சு கொண்டிருந்தேன். யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஊழியம் செய்யல. கர்த்தர் என்னை தொட்டு விட்டார், என்னை சுகப்படுத்தி விட்டார், என்னை ஞானப்படுத்தி விட்டார். கலெக்டர் நகர் சந்தியில ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ட்ரிங்க் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன். திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு முன்னால போயிட்டு இயேசு ஜீவிக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு மனசு எப்படி படும்? என்னடா நேற்று வரை இப்படி இருந்தா இன்றைக்கு வந்து ஏதோ பண்றான். அவ்வளவு பேரையும் ஆதாயப்படுத்தினேன், அவ்வளவு பேரையும் ஆதாயப்படுத்தினேன். இந்த பாடி புதுநகர், கலெக்டர் நகர், அண்ணா நகர் எல்லாரும் இன்றைக்கு ஊழியம் செய்யறாங்க. இந்த முத்துக்குமாரன் எத்தனை பேருக்கு தெரியாது, பெரிய மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கொட்டு போறதுக்கு எங்களை ரட்சிக்கவில்லை. உன்னை ரட்சித்தது உன் கணவனை ரட்சிக்க, உன் மனைவியை ரட்சிக்க, உன் அப்பனை ரட்சிக்க, உன் அம்மையை ரட்சிக்க, உன் பிள்ளைய ரட்சிக்க, உன் நண்பனை ரட்சிக்க, உன் உறவுகளை ரட்சிக்க. அல்லேலூயா. அவங்க ஒருவரும் கெட்டு போக கூட. அவங்க கெட்டு போக விட்டா நீங்க கெட்டவங்களோட ஜீவிச்சு கொண்டிருக்கீங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் கெட்டுவனா இருந்தா பிரைஸ் தி லார்ட் எப்படி அவனை ஆதாயப்படுத்த வேண்டும். நமக்கு என்ன இருந்துட்டு போட்டு கொண்டு நோ, முழங்கால இருங்க, சந்திங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, அவங்க வலையில விழும் வரையும் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் ஒரு நாள் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப சபையில் அதிகமாய் சேர்றவங்க என்ன, வியாதிப்பட்டு அல்லது குடிகார கணவனால முடிய பிடிச்சி இழுத்து அடிச்சு உதைச்சு இனி வாழ்க்கையில் என்று கண்டாதான் உடைய சபையில ரகசியமாக உபவாச ஜெபத்தில் சேர்ந்து அப்படியே ரட்சிக்கப்பட்டு ஒரு காலத்துல கணவனை ஆதாயப்படுத்துறாங்க. அதை விட நாம ஜெபித்து நம் மூலம் அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டும். அல்லது அவங்க விழுந்த காலத்துல வர்றதை விட விளக்கு முன்னம் கொண்டு வர்றது மேல. இதெல்லாம் ஒரு குடும்பம், அவர் என்ன கஞ்சா அடிப்பார், மனைவி சபையில இருக்கிறாங்க. ஆனா கணவனுக்கு மனைவிக்கும் ரொம்ப சண்டை. இந்த பிள்ளை நம்ம வீட்டுல வேலை செய்யும், நமக்கெல்லாம் சமைச்சு நல்ல சாப்பாடுலாம் தரும், அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. அவன் வந்து குடிச்சிட்டு கஞ்சாவில வருவான். அவன் குடிக்கட்டும், அவன் எப்படி பண்ணட்டும். ஆனா பரிசுத்த அவிய சுமந்து அந்நிய பாசிய பேசியிருக்கிற இந்த பிள்ளை கஷ்டப்படும் அவனோட ஜீவனம் பண்ண. ஒரு நாள் இந்த கையை வச்சா எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாரு. 2 வருடி இப்படி கையை வச்சு ஜெபிச்சா என்ன செய்யறாரு, சுகம் கொடுக்குறாரு. நான் அவனை கூப்பிட்டுனா பச்சம் கன்னத்துல டான் ஆட்டிச்சேன். கண்டா ஒண்டு வீட்டுல இருக்கிற இல்லாட்டா இந்த கை என்ன செய்யுது, எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்குது. குட்டுதான் ஒரு அடி, மயங்கி விழுந்துட்டான். ஏற்கனவே கஞ்சா வரி, அண்டியோட கஞ்சா விட்டான். டிபி சத்திரத்துல நல்ல ஒரு பெயிண்டர், அவரோட பிள்ளைகளை எல்லாம் படிச்சு ஒரு மகள் டாக்டரா இருக்கிறாங்க. நான் சொல்றது இப்ப 30-32 வருஷத்துக்கு முன்ன உள்ள காரியத்தை. அப்ப நீங்க பிறந்து இருக்க மாட்டீங்க பிள்ளைகளை. இதெல்லாம் அடிச்சது ஆத்திரத்தில் அடிக்கல,
ஆண்டவர் இந்த கையை யூஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? கையை வச்சாச்சு விழுகுறாங்க, கையை வச்சா சுகமாகறாங்க. காட்சி ஒருக்க கொடுத்து பாப்போம். இலங்கையில மலையகத்துல ஹீலிங் சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கேன். பாஸ்டர்ட்ட வைஃபுக்கு காது கொஞ்சம் கேட்கல, இதனாலே குடும்பத்துல பிரச்சனை. எப்படி? அப்ப எல்லாரும் ஹீலிங் பண்ணி பாஸ்டர்ட்ட வைஃபுக்கு ரெண்டு கையும் படி அடிச்சுட பொத்தி அந்த அம்மா விழுந்துடுச்சு. பாஸ்டர் கோவம் வந்துடுச்சு, என் பொண்டாட்டி அடிச்சுட்டான். எப்படி? முள்ளு சில நேரம் அது கிண்டும், வேதனை கொடுக்கும், அப்புறம் கீழெல்லாம் வெளியேறின அப்புறம் சுகம் கொடுக்கும். அந்த அம்மா இப்ப எல்லாம் கேக்குதுங்க, இப்ப எனக்கு சுகம் கிடைச்சிடுதுங்க, அவ்வளவு அடியில சுகம் கிடைக்குது பாரு. மீடியாலாம் பேசிக்கொண்டிருக்கேன், அவங்க சில கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அல்லேலூயா. வயசானாலும் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இங்க ஒரு மூலையில. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கவனமாக நோக்குகிறார். தாழ்மை உள்ளவனே அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் ஏதோ எங்களுடைய இஷ்டத்துக்கு போறோம் வாரம் இல்ல, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தாயின் கற்பத்திலே கருவாக முன்னமே உன்னை நினைவு கொண்டு உருவாக்கினவர் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 5 வயசுல ஒரு தேவை நீ கற்றுக்கொள்ளவனும் பூமியில, 10 வயசுல ஒரு தேவை நீ கற்றுக்கொள்ளவனும் பல காரியங்களை, 15 வயசுல ஒரு தேவை. அப்படி ஒவ்வொரு வயசு பாப்பாரு. தேவையில்லாத வயசு வந்த வர கையை விட்டுருவார். அப்புறம் நாம என்ன ஜீவனை முடிக்க வேண்டியது. அப்பவும் கட்டில் படுக்கையில வந்து ஆண்டவர் சந்திப்பார் என்று எரேமியாவில் நாங்க வாசிக்கிறோம். அவர் ஒரே பூரான குமாரனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ, அல்லேலூயா, அவன் செத்து போகக்கூடாது, எந்த காலத்திலும் அழியக்கூடாது. நித்திய ஜீவன் எந்த காலத்திலும் அழியக்கூடாது. மரணம் வந்தாலும் உனக்கு ஜீவன் உண்டு. என்ன வாசல்? செத்தாதான் ஜீவன் போயிடுமே. சாவுக்கும் ஜீவனும் சம்பந்தம் இல்லையா? சாவு உண்ட சர்றதுனால முடிச்சிடுறேன், ஜீவன் தேவ சமூகத்துல கடந்து போகுது. அல்லேலூயா. ஜீவன் ஆத்மாவே, ஆத்மாவின் ஜீவனை கொண்டு தேவன்கிட்ட போகுது. அல்லேலூயா. ஜீவனை ஒன்று பரலோகத்துல பார்க்கலாம், இல்லாத பாதாளத்துல பார்க்கலாம். ஜீவனுக்கு அழிவில்லை. ஒன்று பாதாளம், இல்லாட்ட பரலோகம். பாதாளம் நித்தியம், பரலோகம் நித்தியம். அப்ப நாம என்ன செய்யக்கூடாதான்? ஒரு வார்த்தை சொல்லுவோம், நான் கெட்டு போக மாட்டேன். காரணம், ஆண்டவருடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசுவனா விசுவாசிக்கிறோம். இருதயத்துல சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு காரியம் நடக்க போது உங்களுடைய ஜீவியத்துல இந்த நாளில தான் என்னோட ஃபாலோ பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தை என்ன தக்க வைக்க விரும்புகிறார் உங்களை கொண்டு. காலம் செல்லாததுன்னு தான் பிரசங்கம் பண்ண துவங்கினாங்க. இனி காலம் செல்லாத காலத்தில் எப்படி பல காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? அவர் அன்பு வச்சிருக்கிறார். அவருடைய அன்பு தேவ ஜனங்கள் மூலம் இன்னும் இந்த உலகம் தக்க வைத்துக் பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க வாழுறீங்க. அல்லேலூயா. சத்துருக்களுக்காக கூட நீங்க ஜெபிக்கிறீங்க, அந்நியர்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த உலகத்துல அன்பு வைத்திருக்கிறார். அதனால பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு என்ன செய்யறோம்? இலங்கையில் ஒரு கோடி முனையில பிறந்தேன். கரவட்டி வடமராட்சி இன்னைக்கு இலங்கையை அசைச்ச ஒரு தலைவன் வாழ்ந்த இடம். அந்த இடத்துல பிறந்து இந்த உலகம் எல்லாம் சுற்றி உங்கள் மத்தியிலும் வந்திருக்கிறேன்னு சொன்னா விசேஷம் என்னல இல்ல, என்னை தாயின் கருவில உருவாக்கினவர் விசேஷித்தவர். பிரைஸ் தி லார்ட். விசேஷம் நம்மள இல்லைங்க, எல்லாரும் மூச்சுள்ளவங்க.
எல்லாரும் மூச்சுள்ள மனுஷர்கள். ஆனால் நம்முடைய பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணி தேவனுக்காக அந்த பேச்சுகளை நாம செலுத்துவோமானால் நிச்சயமாக எந்தெந்த இடத்துல எங்களை தேவையோ அந்தந்த இடத்துல கொண்டே விட்டுருக்கார் இல்லையா? அடிக்கடி சாட்சி ஒன்று சொல்லுவேன். கேரளத்தில் நான் என்னுடைய தியாலஜி கிளாஸ் படித்து கொண்டிருக்கும் போது அமெரிக்காவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், மலையாளி பாஸ்டர். அவர் அமெரிக்கா குறித்து தான் சொல்லி கொண்டிருப்பார். பாடம் சொல்றதுல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ரொம்ப வேதனை வந்துருச்சு. 3 மணி நேரம் வேஸ்ட் ஆக்கியாச்சு. இப்ப நான் உங்களை வேஸ்ட் ஆக்கி கொண்டிருக்க மாதிரி. அவர் அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு சொன்னா பாடத்தை எடுத்து போய் தானே இல்லை. எனக்கு ரொம்ப வேதனையோட போயிட்டு முழங்காலேருந்து அழுதேன். ஆண்டவர் என்னோட பேசினார், நீ அமெரிக்கா தானே போகணும், நீ போயிட்டு செய்ய வேண்டிய நீ செய், அவர் பார்த்து கொள்ளட்டும். எது விதைக்கிறாரோ அதே அவர். இந்த கலிபோர்னியாவில் எனக்கு சபை இருக்குது, கானாவில் எனக்கு சபை இருக்கு, லைபீரியாவில் எனக்கு சபை இருக்கு. எனக்கா சபை? சபை யாருடையது? கர்த்தருடைய சபை. அந்த பிள்ளை என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இது எனக்கு போதும் அல்லவா? டேடி தான் எனக்கு அடையாளம். பாஸ்டர் ஊழியக்காரன் அதெல்லாம் அடுத்த பேர். முதல்ல எங்க வீட்டுக்கு எங்களை அப்பா தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் இப்போ பள்ளிக்கூடத்து டீச்சர் ஆக்களை எல்லாரும் தெரியும். எங்க அப்பா தெரியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் டேடியா இருக்கிறதுக்கு நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட. அல்லேலூயா. இப்ப ஒரே போரான குமாரன் என்னத்துக்கு வந்தார்? ஒருவரும் கெட்டு போக கூடாது. அப்ப திருடன் திருடவும் அழிக்கவும் என்று ஒன்றுக்கும் வரான். அப்ப நம்மளை சங்கடப்படுத்துறதுக்கு இன்னொருதான் இந்த பூமியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியின் உலகத்துல பல ஆவிகள் உண்டு. அல்லேலூயா. அந்த ஆவி உலகத்துல பல ஆவிகள் உண்டு. எல்லாம் அங்க அதுவும் அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்துடும், சபையில பிரச்சனை கொடுத்துடும். அது தன் வாழை சுத்தி அது அந்த இடத்துக்கு போயிடும். வந்த வழியா அங்க போய் கொண்டிருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு எங்களுக்கு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்களை திடப்படுத்த, எங்களை ஸ்திரப்படுத்த, எங்களை ஐக்கியப்படுத்த, எங்களை பலப்படுத்த, எங்களை ஊண்ட கட்ட. அல்லேலூயா. ஒருத்தரும் கெட்டு போகிறதுக்கு வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறதல்ல சபையுடைய காரியம். என்ன பொறுத்தவரையில நான் ஒரு சபை, ஒரு சுவிசேஷகனா இருந்தேன். ஒரு பாஸ்டர், எத்தனை பேரு தெரியும், MS யோசப் ஐயா, அரும்பாக்கத்தில் நீங்க சின்ன குழந்தை. அவர் செத்த இப்ப 20 வருஷம் ஆச்சு. 15 வருஷம். அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ மனுஷன். 97 வயசு வரையும் வாழ்ந்த மனுஷன். அவருக்கு உதவிக்காரனாக அவர் எத்தனையோ மலையாளி ஊழியர்கள் இருந்தாங்க. அவர் ஐசாக் எனக்கு வேணும்னு சொல்லி என்ன தன்னோட வச்சு அந்த மேட்டு தெருவில் அவரோட இருந்தேன். அவரோட இருக்கிற காலத்துல நான் ஜெர்மனுக்கு போனேன். ஜெர்மனுக்கு போய் ஜெர்மன்ல ஒவ்வொரு அகதிகள் முகாமுக்கு போனேன். இந்த அகதிகள் முகாமில் தான் இலங்கையிலிருந்து அடிவண்டி ஓடி போய் தப்பி இருக்கிறான் ஆட்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு காயம் கட்டி அவங்களுக்கு ஆறுதல் படுத்தி ஆண்டவரை பற்றி சொல்லும் போனா நான் அவங்களை நேசிச்ச விதம் வேற. அப்புறம் அவங்க அறிஞ்சாங்க இவ்வளவு தூரம் இவர் செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இவர் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். இவரை பின்பற்ற வேணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க. சபை உருவாகிடுச்சு. அல்லேலூயா. அங்கிருந்து பல தேசங்களுக்கு போறதுக்கு எனக்கு அந்த தேசத்து நேஷனாலிட்டியை கொடுத்தாங்க. இந்தியாவில இருந்து இலங்கையில இருந்து ஈஸியா போயிடலாம் அந்த தேசங்களுக்கு. புரோக்கர் மேன் மூலம் ஏஜென்சி மூலம் சுத்தி கொண்டே தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நினைச்ச உடனே டிக்கெட்டை போட்டாச்சு, வந்தாச்சு. நேற்று டிக்கெட்டை போட்டா இன்றைக்கு வந்துட்டேன் உங்கள் மத்தியில. அல்லேலூயா. இது நம்முடைய பாக்கியம் இல்லை, நம்முடைய பெருமை இல்லை. அவர் கண்டார். இது எனக்கு மட்டுமில்லை, இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இது சொத்தான விசுவாச அறிக்கை. அல்லேலூயா.
அப்பேற்பட்ட தேவனே இன்னைக்கு நாங்கள் என்ன ஏதாவது உதவிக்கரம் கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் வேணும். எஸ்தர் எடுத்தால் வைராக்கியம், செத்தாலும் சாகிறேன். யாகாய் வசம் கற்றுக்கொண்டதில் அவள் உறுதியாயிருந்தாள். இப்படி செத்தாலும் சாகிறேன், நான் ராஜாக்கு முன்பாய் போயே தீருவேன். சாவு எங்களுக்கு ஒரு பெரிய காரியமா இருக்க கூடாது. பவுல் என்ன சொல்றான்? கிறிஸ்து எனக்கு, சாவு எனக்கு ஆதாயம். ஆகவே பிள்ளைகளே, சும்மா வார்த்தைக்கு மட்டும் சொல்லி போட்டு அங்கால போய் நடுங்கி கொண்டு இருக்கிறார். அதே ஏதோ பாஸ்போர்ட் சேர்ந்து நாங்களும் பண்ணிட்டோம். இப்ப நடுக்கம் வந்துருக்கு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. செத்து செத்து மடிஞ்ச ஒரு ஜனங்கள் மத்தியிலே மீண்டும் ஜீவிச்சு கொண்டு ஒரு கூட்டம் தான் நாங்க. இதெல்லாம் அல்லேலூயா. எதிராளி நம்முடைய ப்ரொனன்சியேஷன் கேட்டாலே அவனுக்கு பிடிக்காது, தலை சுத்தம். பக்கத்துல போங்க, ஹிந்தி பங்காளுக்குள்ள போங்க, அங்கால பஞ்சாபுக்குள்ள போங்க, நாம 2 பேர் பேசினா அவங்களுக்கு மண்டை அடிச்சிடும். அப்படி நாம 2 பேர் நம்ம பாஷைய பேசினா அவனுக்கு மண்டை அடிக்கும். என்ன கட கட பட்ட 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 நாங்க பேசுறோமா? அவனே சகிக்க முடியாதுங்க எங்கட வார்த்தை. இது தூதர்கள் பேசின பாசைங்க, இது ஆண்டவர் பேசின பாசைங்க, இது ஆதி முதல் கொண்ட பாசைங்க, கல் தோன்றிய மண் தோன்றா காலத்துல பேசின பாசைங்கோ, எல்லா பாசைக்கும் தாய் பாசைங்கோ. ஆனா கேட்க முடியாது. ஆண்டவரே பேசின பாசை. இன்னைக்கு அந்நிய பாசை பேசுறோம், ஸ்டைலா பேசுறோம், பேசுறோம். என்ன அது தேவன் விளங்கி கொள்றார், ஆண்டவரோட பேசுறோம். ஆனா சில பேருக்கு சகிக்க முடியாது. அந்நிய பாசை சபையில பேசினா என்ன, எனக்கு ஏதோ கஷ்டமா கிடக்குதப்பா, வெளியிலே ஓடிடுவான். ஏதோ எனக்கு பாதாளத்துல கொண்டு போறோமா கிடக்குது. ஆகவே திருடுறான். திருடன் நாங்க நினைக்கிறோம் வீட்டுல வந்து பொண்ணு பொருள் பாதை பணத்தை ஏதோ திருடி கொண்டு போறான்னு. திருடன் எங்கட இருதயத்தை திருடிடுவான், எங்கட விசுவாசத்தை திருடிடுவான், எங்கட சிந்தனையை திருடிடுவான். அவன் அதுக்குத்தான் வருவான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அன்புள்ளங்களை தெரியாது, தூரத்தில் இருந்து திருட்டு கண்ணை கண்டுபிடிச்சு அப்படி அந்த திருட்டு கண் கவர்ச்சியோட கூப்பிடும், பின்னால் அப்படியே ஈடுபட்டு போயிடுவோம். அல்லேலூயா. மிக்க கவனமா இருக்க வேண்டும், திருடர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தேன். இங்க நம்ம வீட்டுல நாய் வளர்த்தா கடி நாய் கவனம் எழுதுவோம், அப்படித்தானே? இங்கிலீஷ்ல எழுதிருப்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதையா, நாய்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா. அங்க அப்படி இல்லை. பிவேர் ஃபார் ஸ்னேக். ஒவ்வொரு வீட்டிலும் பாம்பு வளர்க்குறாங்க. அழகழகான விதம் விதமான பச்சை பாம்பு, நீலப்பாம்பு, மஞ்சள் பாம்பு. அவங்களுக்கு இது மாதிரி பாம்போட நல்லா சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கும். அப்படி ஒட்டி பார்க்கும். அவங்கள கூப்பிடாம நாங்க உள்ளுக்க போக கூடாது, அவ்வளவுதான். அதுக்கும் விஷம் இருக்கு. ஆனா வளர்த்தவங்களுக்கு அது விஷமா தெரியல. அது என்னவோ அவங்களோட கேட்ல அப்படிதான் எழுதி இருக்கு. நான் ஆச்சரியப்பட்டேன். அவங்களோட சேர்ந்து அந்த கேட்ல எழுதின அந்த வாசகத்தோட சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டிருந்தேன். பிரைஸ் எல்லாம். அதே போல தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாருக்கு? திருடர்களுக்கு. அல்ல, திருடன் ஒரு மீசை வச்சு கொண்டெல்லாம் வரமாட்டான். அவன் ஒரு ஆவி. ஆவி சில பேருக்கு கொண்ட்ரோல் இல்லாம இருக்கும். அது வந்துருது, மூட முடியாதுப்பா. கொட்டாவி, ஹொட் ஆவி, அது கெட் ஆவி. கொட்டாவி, அது கெட்டாவி. திருடன் அப்படிதான் வருவான். நாம இன்னைக்கு ஒரு மனுஷனா அப்படியே ஒரு சாயலா வருவான் இல்லை, நம்முடைய சிந்தனையிலே அது வந்துடும். ஆகவேதான் ஒருமனப்பட்டு வேதம் வாசிச்சு முழங்கால இருந்து எசப்பா சோத்திரம் சோத்திரம் ஒரு கரண்ட் திரும்பில்ல சொல்லிக்கிட்டே இருக்க 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 ஆவியான வந்து நம்மோட இணைங்கிடுவா. சோத்திரம் சொல்றதே அவர் தான்.
அப்படி எண்ணுக்கடங்காத வாக்கு தத்தங்களோடும் பெருமூச்சுகளோடும் ஜெபிக்கிற அவர் தான், நீ நானும் இல்ல. அவர் நமக்குள்ள இருக்கிறதால நாங்க ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், புகழ்றோம். அல்லாவிட்ட பேதுரு என்ன சொல்றான், இவங்க எல்லாம் சும்மா தண்ணி அடிச்சுட்டு பொறி கொண்டவங்க நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல தண்ணி அடிச்சாதான் அப்படி எல்லாம் பொறி கொள்ள முடியும். ஆனா அப்ப தண்ணி அடிக்காமலே ஒரு பொறி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். அல்லேலூயா. அவ கெட்டு போறதுக்கு இல்ல, ஜீவன் உண்டாயிருக்கவும். அல்லேலூயா. சில வேளையில பாருங்க, நான் பிரயாணப்பட்டு 24 மணி நேரம் 30 மணி நேரம் பிரயாணப்படுவேன், ஏதோ தள்ளாடி அப்படியே மயங்கி விழுற மாதிரி இருக்கும். பல சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கும். ஒரு நாளும் மயங்கி விழுந்ததில்லை. அப்படி ஒரு நாளும் மயங்கி விழுந்ததில்லை. ஒரு பல்லம என்ன தூக்கி நடத்தி கொண்டு போறதை உணர்வேன், நன்றி சொல்லி கொண்டு மட்டும் போவேன். அல்லேலூயா. அப்படியே போய் ஒரு ரெஸ்ட் கீழே என்ன கொண்டு படுக்கையில போட்டுரும், நான் ரெஸ்ட் எடுத்து மீண்டும் ஓட்டத்தை ஓடுவேன். அவங்க பிள்ளைகளை, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வல்லமுள்ளவர் ஜீவாதிபதி எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் மாம்சத்தோட இந்த நாட்களில் இன்னைக்கும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம். என அது பரிபூர்ணப்படவும் வந்த சபை உங்களை வளர்த்து கொண்டிருக்கு. பரிபூர்ணமான ஒரு விசுவாச, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு விசுவாச பாத்திரமாக்கி கர்த்தருடைய நாள்ல பரிபூர்ணமாய் கடந்து போக. தீபி சத்திரத்துல 104 வயசுல இன்னைக்கும் ஒரு அம்மா இருக்கா, எஸ்தர் அம்மான்னு சொல்லி என்ன கோயில பாக்குறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்பவும் ஸ்தோத்திரம். யாரும் ஊழியக்காரன் போனா ஒரு 10 ரூபா சரி கையில கொண்டே அப்படி வச்சுட்டு தான் வரும். எங்கதான் அங்கதான் தெரியாது. பிரைஸ் எல்லாம் நான் வயசு போயிட்டுது, எனக்கு நான் ஜாக போறேன், ஊழியக்காரன் வந்தேன் என்ன, விட்டேன் என்ன, கொடுத்தேன் என்ன, இல்ல பரிபூர்ணப்பட வேண்டும். எல்லா காலத்திலும் கனி கொடுக்க வேண்டும். சிறு வயதுல மட்டும் இல்ல ஊழியம் செய்யறது, முதிர்ச்சியிலும் ஊழியம் இல்லை, வளர்ச்சியிலும் ஊழியம் இல்லை, எல்லா காலத்திலும் கர்த்தருடைய. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மகன் ஊழியத்தை பொறுப்படுறதுக்கு அப்புறம் நான் எனக்குள்ள எண்ணத்தை கொண்டேன், என்னன்னா ஓய்ஞ்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தூரத்துல இருந்து அவனுக்கு பலத்தை கொடுத்து கொண்டிருப்போம், ஆலோசனை கொடுப்போம். நீ ஓடுறான்டா, நீ ஓடு, மகன் வேலையை மகன் பார்க்கட்டும், உன் வேலையை நீ பார். அப்புறம் பேரன் வந்து, என்னுடைய பேரனுக்கு என்ன சொல்றது, பேரன் தானே, கிராண்ட் சனுக்கு என்ன சொல்றது, பேரன் தானே, பேரன் போய் பேர் சொல்றேன், பேரன். அவன் ஊழியத்துக்கு வந்தான், அவன் ஹீலிங் சர்வீஸ் செய்தான். அப்பா ஆண்டவர் அவனோட இருக்கிறார், நான் கொஞ்சம் ஓஞ்சிருவோம் அப்படின்னு. ஆண்டு சேட்டு எல்லாம் விடாத ஓடிக்கொண்டிருப்போ, இன்னும் அழைச்சது உன் வேலையை செய்ய, உண்டம் கொண்டு ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்க வேண்டாம். உன் பிள்ளை செய்யற வேலை இருக்கட்டும், உன் பேரன் செய்யற வேலை இருக்கட்டும், நீ செய்யற வேலையை செய்ய வேண்டாம். என்ன பண்றது, ஒரு இடத்துல வேலை தான் 65 வயசுல பென்ஷன் கொடுத்துருவாங்க. எப்படி பென்ஷனே இல்லாத வேலை. அல்லேலூயா. யாக்கோபு முதிர் வயதிலும் யோசேப்புடைய பிள்ளைகளை போய் ஆசீர்வதிச்சுட்டு வந்தான். அல்லேலூயா. ஆகவே முதிர் வயதுள்ள தேவ மனுஷர்களை நீங்க அதிகமாய் கனம் பண்ணுங்க, அதிகமாய் நினைங்க, நீங்க ஜெபியுங்க, அவர்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க. அவங்க உங்களுடைய முப்பிதாக்கள் முப்பாட்டர்கள் என்று நினைச்சு செய்யுங்க. அல்லேலூயா. நான் இலங்கையிலிருந்து வந்த நாடி இவர் இலங்கைக்காரன், யாழ்ப்பாணத்துக்காரன் அப்படின்றலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாங்க டிஎன்ஏ ஜனங்கள். என்ன ஜனங்கள், என்ன ஜனங்கள், டிஎன்ஏ அப்படின்னா பார்வையும் பயமா கிடக்கு. அல்லேலூயா. எங்க பிறந்தாலும் ரத்தம் ஒன்று தான் காட்டும், ரத்தத்துல ஒரு முற்பிதாவுடைய ரத்தத்தை தான் காட்டுச்சு. அல்லேலூயா. அதான் டிஎன்ஏ. ஆதாம் இருந்தா அன்றைக்கு சொல்லுவான் என் ஜனங்கன்னு சொல்லி. பிரைஸ் காட். அல்லேலூயா. அது மட்டுமே இல்லை எனக்கு அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் புது ஜீவனை தந்து, புது பல தந்து, மறுவாழ்வு எல்லாம் முடிந்தது. என் சரீரத்துல நான் ஜீவிக்க முடியாது,
நான் வியாதிஸ்தன் ஆயிட்டேன், நான் கேன்சர் ஆயிட்டேன், நான் கிட்னி ட்ரபிள் ஆயிட்டேன், ஒன்றும் உனக்கு சேதம் இல்லை. யார் சொன்ன உனக்கு கிட்னி ட்ரபிள்? யார் சொன்ன உனக்கு சுகர் வியாதி என்று சொல்லி? டாக்டர்கள் சம்பாத்தியத்துக்காக இருக்கிற நம்பியா? பரம டாக்டர் இயேசு சொன்னாரா? அவர் தான் சொல்றாரு, பயப்படாதே, நான் சுகம் தர்றேன், நான் சுகம் தருவேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன? ஹல்லேலூயா. உன் முதிர்ச்சியில கொஞ்சம் அப்படி தள்ளாடத்தான் வரும், அதெல்லாம் வியாதி இல்லை. டாக்டர் எனக்கு எங்க பிடிக்குதுங்க, எனக்கு எங்க பிடிக்குதுங்க, அவன் செக் பண்ணி போட்டு உள்ள காசெல்லாம் கறக்க துவங்கிடுவான். அப்புறம் ஒன்றும் முடியல, சுகம் வரும் ஆள் தப்பாதுன்னு சொல்லிட்டான். எப்படி சுகம் வரும் ஆள் தப்பாது? இனி ஆண்டவர் தான் உன்னை பார்க்க வேணும்னு சொல்லுவாங்க சில பக்தர்கள். நாங்க எங்கட முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம், இனி ஆண்டவர் தான் உங்களை பார்க்கணும். ஏன் அது முதலே ஆண்டவர் எங்களோட இருக்கிறதா? குழந்தைகள் எல்லாம் சோம்பல் பண்ணுது. கஷ்டமா இருக்கா வார்த்தைக்கு? சோம்பலா இருக்கு. அல்லேலூயா. என்னோட எழுந்து பாடி போட்டு அதை இருந்து கொண்டு பாட போறோமா? என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூக்கித்திருந்தாலும் நண்பன் என்னை விட்டு போயிடுதா? நான் சொன்னேன், திருடன் திருடவும் கொல்லவும், திருடன் திருடன் அவன் தான் சோம்பல. அப்படியே பக்கத்துல சாஞ்சிருக்கு. அவ்வளவுதான். நீ ஜாய உன்னை பார்த்த அவங்க ஜாய, அப்புறம் சபையே சாஞ்சு போகும். பிரைஸ் எல்லாம் திருடவும் அவனும். அதுக்கப்புறம் கொலைபாதகன் அவன் உள்ளுக்குள்ள வந்துடுவான். இதானே என்ன ஒரு பார்வை வாங்கினேன். டைம் இல்லாம போட்டு அலட்டி கொண்டிருக்கிறாரு. என்ன நம்ம விட்ட வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பிரைஸ் எல்லாம் சம்பூர்ணத்தை உண்டாக்குற, பரிபூர்ணத்தை உண்டாக்குற ஒரு மறுவாழ்வை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஏற்படுத்தி தருவார். அது மட்டுமல்லாமல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. அவ்வளவு விசேஷித்தவர் ஒரே புராண குமார். பிரைஸ் தி லார்ட். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்துல வரமாட்டார். எனக்கு ஒரு சித்தப்பா இருந்த எங்க அப்பாவோட கடைசி தம்பி. அவர் இலங்கையிலிருந்து ஐயப்பருக்கு வருவார். ஒவ்வொரு திருவிழா காலங்கள்ல நல்ல பஜனை எல்லாம் பாடுவார். நான் அவங்களோட பாடுறாண்டா, அப்புறம் அவங்க எல்லாம் அவங்களோட வாயும் பாடுற வாயாத்தானே இருக்கு. வருவார். அப்ப அவருக்கு நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன், சித்தப்பா தேவையெல்லாம் செலவழிச்சுட்டு போகுங்க, வாங்க, அது பிரச்சனை இல்லை, இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்களும் சிறப்பீங்க, உங்க பிள்ளைகள் சிறப்பாங்க, உங்களால எனக்கும் ஒரு சிறப்பு வரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நீயும் ஒரு வழி பரலோகத்துக்கு வருவேன், நானும் இன்னொரு வழியில பரலோகத்துக்கு வருவேன். பல வழிகள் உண்டுடா மகனே. என்ன பல வழிகள் உண்டுடா மகனே. அவ்வளவுதான். கொஞ்சத்தையால அவருக்கு கசம் வந்துடுச்சு, கசரோகம்.
என்ன ரோகம்? நான் கவனிக்காம விட்டுட்டேன். இப்ப அவருக்குள்ள என்ன வந்துட்டான்? திருடன் வந்துட்டான். அவன் நினைச்சு போறான், கொல்ல போறான். அல்லேலூயா. ஒரு நாள் சபையில கொண்டு வந்து இருத்தினாங்க. நான் ஜெர்மன்ல இருந்து வந்து அவரை பார்த்தேன். அடே சபையில உட்கார்ந்து இருக்கிறாரே அப்படின்னு. அவர் அங்க இருந்து நான் அவரை போய் பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட் சித்தப்பான், நீ என்னோட அப்பு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி, என்னுடைய தாத்தா மாதிரி நான் இருக்கிறேன். அது இருக்கட்டும், நான் இயேசுவா மாறதுக்கு முயற்சிக்கிறேன், நீ அப்புவா என்ன வச்சு கொண்டுதான் என்ன நீ அப்புவா இருக்கிற நல்லா இல்லையா? அப்பு நல்லவர் தான். அதை விட இயேசு அவர் ஒரே புராண குமாரன். அவரை அல்லாமல் ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது முடியாது முடியாது. அவருக்கு ஜெபிச்சன், கசமும் போயிட்டு இப்ப ஞானஸ்தானத்தை எடுத்து 75-76 வயசு வரைக்கும் இப்போ இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சுகமாய் நடந்து திரிகிறார். சில வேளை இந்த இதை அவரும் பார்ப்பார், மீடியாவில் யூடியூப்ல அவரும் பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை கெட்டு போக விட மாட்டார். அன்னைக்கு அழிந்து போகிருந்த நான் இன்னைக்கு 35 வருடத்துக்கு மேலாக தேவனுக்காக வல்லமையோடு ஓடிக்கொண்டிருக்கேன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை. என் பரம்பரையில் நான் கிறிஸ்தவம் இல்லை, என்னுடைய படிப்பில கிறிஸ்தவம் இல்லை. ஒன்றே ஒன்று, நான் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, அதற்கு ஏது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவனும் பிதாவிடத்துல வரான். ஒரு நிலையான வாழ்வு. ஒரு மனுஷனுக்கு உண்மை வேணும், சத்தியம் வேணும், ஜீவன் வேணும். ஏசு சொல்றாரு, நானே அந்த வழி, நான் தான் அந்த உண்மை, சத்தியம் நான் தான், அந்த ஜீவனும் நானே. என்னாலே அல்லாமல் no chance for anybody to enter the heaven. Praise the Lord. Hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Lord, in the mighty name of Jesus, hallelujah, 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 hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Father, pour your spirit on your children. The power of healing upon them right now, I command. Thank you, Jesus. Thank you, Jesus. உங்களுடைய இருதயத்தில இருந்து
கர்த்தரோடு இடப்படுங்க. என் நாமத்திலே ஏதோ ஒரு காரியத்தை அவர் தம்மண்ட கேட்கும்படியாக உங்களை வாஞ்சிக்கிறார். இதுவரை அது கேட்க இல்லை. அவருக்கு எல்லாவற்றுக்கு நாங்கள் மனுஷரை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டோம். ஆனா தேவனை சார்ந்து இந்த நாள்ல இருந்து ஒரு பொருத்தனை பண்ணி உடன்படிக்கையோடு, ஆண்டவரை நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் கேட்கிறேன், எனக்கு சுகம் கொடுக்கிற வல்லமை உம்மிடத்துல இருக்கு, நீர் கொடும் ஐயா, இயேசுவின் நாமத்தில அந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில என் கடந்தொல்லைகளை நீக்கி என்னை விடுவி. இயேசுவின் நாமத்தில நீரே எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறது. நான் மனுஷன்கிட்ட போக மாட்டேன், நான் மனுஷ தயவை தேடி போக மாட்டேன். நீரே ஆண்டவரே, ஒரே போரான குமாரனாகிய நீர் எனக்கு போதுமானவராயிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நடப்பித்தலுக்காக மக்கள் நன்றி ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். நீர் விசேஷமாய் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளையா எல்லா பலவீனங்களையும் முற்றிலும் நீக்கி உண்மையே அண்டிக் கொண்டு ஓடுகிற அனுபவத்தில் பிள்ளைகளை நடத்தும். சபை பிள்ளைகளை எப்பொழுதும் ஆண்டவரே சோத்திரமையா பரிபூர்ணப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு உதவி செய்யும். நான் வந்தது நல்லதென்று செயல்படுத்துகிற நல்ல கிருபைக்கு நன்றி. இந்த சபையை பொறுப்படுத்துவதற்காய், இந்த சபையில உம்முடைய தூதர்கள் சேனைகள் கிரியை செய்கிறதுக்காய் சோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஈடுபட்டதுக்காய் நன்றி. ஆளுக அதிகாரங்களோ படைக்கிற இயேசுவின் நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆம், நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய எல்லாரும்
தலைமையிலையும் கை வச்சு ஜெபம் பண்ணிருக்காரு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். வேற ஜெபிக்காதவங்க யாரும் இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.